எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அமாவாசை. அதுவும் தை மாதத்தில் வர அமாவாசை தான் முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிக முக்கியமான நாளாக சொல்லப்படுது. அந்த தை அமாவாசையில் தான் நம் முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வந்து நம்ம அவர்களுக்கு செய்யும் மரியாதையை கண்காணிப்பதாக சொல்லப்படுது. அப்படி அந்த அமாவாசை நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும், எந்த முறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருடத்தில் வரும் மிக முக்கியமான அமாவாசையில் ஒன்று தான் இந்த தை அமாவாசை. உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசையும் இதுதான். வருடத்தில் வரும் மற்ற 23 அமாவாசைகளை விட இந்த முன்னோர்களை வழிபட முடியாவிட்டாலும் இந்த ஒரு அமாவாசை அன்று மட்டும் விரதம் இருந்து முன்னோர்களை தர்ப்பணம் கொடுத்தால் வருடம் முழுவதும் அமாவாசையை நாம் வழிபட்டு பலனை பெற முடியும். அதோடு நம் செய்த பாவங்கள் மட்டுமின்றி நம்முடைய 7 தலைமுறைகளின் முன்னோர்களின் செய்த பாவங்களும் நீங்கன்னு சொல்லப்படுது. ஆண்டிற்கான அமாவாசை ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை வருது. ஜனவரி 28ஆம் தேதி இரவு 8:10 மணிக்கு துவங்கி ஜனவரி 29ஆம் தேதி இரவு 7:21 வரை அமாவாசை திதியாக இருக்குது. இது பெருமாள் வழிபாட்டிற்குரிய புதன்கிழமையிலும் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரத்துடன் இணைந்து வருவது மற்றொரு தனிச்சிறப்பான நாளாகும். இந்த அமாவாசைனா முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் அளிப்பதுடன் தானம் வழங்குவது மிக முக்கியமானதாக சொல்லப்படுது. அப்படியே அந்தணர்களுக்கு தானம் வழங்க வேண்டும் என்பவர்கள் எல்லா அந்தணர்களுக்கும் தானம் அளிக்காம தம் முன் தர்ப்பணம் செய்யும் அந்தணர்களுக்கு மட்டுமே தானம் அளிக்க வேணுமா. அமாவாசை என்பது சந்திரனுக்குரிய தினம் என்பதால் சந்திரனுக்குரிய பொருட்களான வெள்ளை நிற வஸ்திரங்கள், பச்சரிசி, பச்சை காய்கறிகள் மற்றும் 3 பொருட்களை தானம் அளிப்பது சிறப்பான பலனை அளிக்கும். தர்ப்பண காரியங்கள் செய்யும் அந்தணர்களுக்கு இந்த 3 பொருட்களை தானம் அளிப்பதன் மூலம் அவர்களுக்கு சென்று சேரும் என்பது நம்பிக்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சனிகாரத்துவம் உடையவர்களுக்கும் தானம் அளிக்கலாமா. மாற்றுத்திறனாளி உடையவர்களுக்கும் சாலையோரங்களை வசிப்பவர்களுக்கும் அனைவராலும் கைவிடப்பட்டவர்களுக்கும் உதவி செய்வது சிறந்த பலனை அளிக்கும். சாலையோரங்களின் வாசகம் வாங்கி சாப்பிடுவங்களுக்கு உணவை தானமாக அளிக்கலாம். சாலையோரம் வசிப்பவர்களுக்கு போர்வை வாங்கி கொடுப்பதன் மூலமும், அதுவும் கம்பளி போர்வை கருப்பு நிறத்தில் வாங்கி கொடுப்பதால் சனிப்பிடியில் இருந்து விடுபடுவதற்கும் பித்ருக்களின் ஆசையை பெறுவதற்கு ஏற்றதாக சொல்லப்படுவது. அப்படி தை அமாவாசையும் வழிபடுவதன் மூலம் கிடைக்கும் பலன்கள் பார்த்தோம்னா, அமாவாசையன்று இவற்றை நாம் செய்து முன்னோர்களுக்கு விருப்பமான உணவை படைத்து வழிபடுவதன் மூலம் பித்ருக்களின் ஆசையை நாம் பெற முடியும். நம்முடைய பாவங்களிலிருந்து விடுபட முடியும். தை அமாவாசையில் காலையிலே முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து விட வேணுமா. அவர்களை திருப்தி அடைய செய்யும் என்பதால் நம்முடைய பாவங்கள் மட்டுமின்றி நமக்கு முந்தைய செய்த பாவங்களையும் இருந்து குறையும். தவறுகள் ஆகியன நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும்னு சொல்லப்படுது. வாழ்க்கையில பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்த 2 முறைகள் இருக்குது. ஒன்று பித்ருக்களின் பூஜை, மற்றொன்று தான் குலதெய்வ வழிபாடு. பித்ருக்கள் என்பது நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை குறிப்பதாகும். அவர்கள் தங்களது சந்ததியின் பாக்கிய பலம் பெற வாழ்வின் முன்னேறமும் தடைகள் அகலமும் பல தோஷங்களை நிவர்த்தியாக வருடத்தின் சில குறிப்பிட்ட தினங்களின் பூலோகம் ஆசி வழங்குவதாக சொல்லப்படுகிறது. அமாவாசை நாளில் மிகவும் சக்தி பொருந்திய நாளாக சொல்லப்படுது. மதுர்காரனாகிய சந்திரனும் பிதுர்காரனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசைன்னு சொல்லப்படும். அந்த தினத்துல மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு ஆசை பெறும்போது நமது பாகிஸ்தானம் வலிமை பெறும். இதன் மூலம் திருமண தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, நீடித்த நோய், கடன் தொலை போன்ற பிரச்சனைகளை நீங்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடி நாம் கொள்ளலாம். இயற்கையான இறந்தவர்கள் ஆன்மாவிற்கு எளிதில் முக்தி கிடைத்துவிடும். மனவேதனை அடைந்து துர்மரணம் அடைந்தாலோ கொடூரமான நோய் தாக்கத்தால் இறந்தவர்களுக்கு அவர்கள் ஆன்மா எளிதில் முக்தி அடைவதில்லை. இயற்கையாக மரணித்து முக்தி அடைந்தவரின் வீட்டில் சுப நிகழ்வு நடந்து கொண்டே இருக்குமா. அகால மரணம் அடைந்த ஆத்மாவை முக்தி அடையும் வரை சில மன வருத்தம் தரும் நிகழ்வு தான் குடும்பத்தில் நடைபெறக்கூடும். இதற்கு காரணம் அந்த ஆத்மா சன்னதி அவர்களின் சந்ததியினின் வழிபாடு முறைகளை சரியாக செய்யாதது இருப்பதாம். இறந்த பிறகு ஆன்மாக்களுக்கு பிறவி குணம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. சத்வீக குணம் விடுமா. முறையான திதி தர்ப்பணம் கிடைக்க பெறும் ஒவ்வொரு ஆத்மாவும் நற்செய்தி உடையது. அவர்களை முறையாக வழிபாடு செய்வதன் மூலம் தங்களுடைய அனைத்து சக்திகளையும் தன் சந்ததியினரின் முன்னேற்றத்திற்கு ஆசீர்வாதமாக வழங்குவாங்க. முன்னோர்களின் ஆத்மாக்களை யாரும் பார்க்க முடியாது.
ஒவ்வொருவரையும் தனித்தனியாக வணங்கவும் முடியாதுன்னு சொல்ல முடியும். எனவே பஞ்ச பூதங்களையும் நவகிரகங்களையும் முன்னிறுத்தி உரிய மந்திரங்களோடு செய்யப்படும் தீல ஹோமம் எத்தகைய துர்மரணமடைந்த ஆத்மாவையும் சந்தையாட சேர்த்து விடுமாம். ஹாமம் செய்ய முடியாதவர்களுக்கு அமாவாசை வழிபாடு நல்ல பலனை அளிக்கும். அவர்களுக்கு சீராத்தம் செய்யாதவனுக்கு பித்ருதோஷம் ஏற்படும். ஒருவேளை அதிகமான புண்ணியம் பலத்தால் அவன் அந்த பித்ருதோஷத்தை அனுபவிக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த பித்ருதோஷம் அவனது வம்சனத்தை பாதிக்குமா? ஒருவன் தன் தலைமுறைக்கு சேர்க்காவிட்டாலும் பரவாயில்லை, பித்ருதோஷத்தை விட்டு செல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அமாவாசை அன்று முன்னோர்களை ஆத்மா சந்திக்காக செய்யப்படும் திதி தர்ப்பண பூஜையானது நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நல்ல பலனை தரும். தர்ப்பணம் என்பது எள்ளும் நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கு கட்டை விரலுக்கும் இடையிலான பித்ரு புண்ணிய ரேகைகள் வழியாக நீரை வார்த்து தரப்படுவதாம். இந்த தர்ப்பண நீரின் சக்தியானது பூமியின் ஆக்ரோஷண சக்தியை மீறி மேல்நோக்கி எழும்பி சென்று பல கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ரு லோகத்தை அடையும் சொல்லுவாங்க. இதே தை அமாவாசை அன்று இந்த சக்தியானது மிகவும் அபரிவிதமாக இருக்குமா. மாதந்தோறும் அமாவாசை அன்று தர்ப்பணம் தர முடியாதவங்க ஆண்டுக்கு ஒரு முறை வரும் தை அமாவாசை நாள தர்ப்பணம் கொடுத்து அனைத்து மாதத்திலும் தர்ப்பணம் செய்து பலனை பெற முடியும். அமாவாசை திதியும் திங்கக்கிழமை சேர்ந்து வரும் தினத்தில் தான் ஆம சோமவாரம்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் அரச மரத்தை வழிபட்டு பலன் வருவதால் சிறப்பு. இதனை அஸ்வந்த பிரதர்ஷனம்னு சொல்லுவாங்க. அஸ்வத்தம் என்பதற்கு அரச மரம் என பொருள் தருமா. மும்மூர்த்திகளின் வடிவமே அரச மரம். அரச மரத்தை வணங்குபவர்களுக்கு பாவம் இல்லை, நோய்கள் நீங்கும் சொல்லப்படும். அரச மரத்தை 3 முறை வலம் வந்தால் இஷ்ட சித்திகளும், 5 முறை வலம் வந்ததால் வெற்றியும் பெற முடியும். 9 முறை வலம் வந்தால் புத்திர பாக்கியமும், 11 முறை வலம் வந்தால் சகல பாக்கியங்களும் பெற முடியும். 108 முறை வலம் வந்தாலே அஸ்வமேத யாகம் பெற்று செய்த பலனை நம்மால பெற முடியும். சந்திரனின் ஆதிக்கம் மிகுந்த அமாவாசையில சந்திரனுக்குரிய திங்கக்கிழமையும் சேர்ந்த நாள்ல அதிகாலையில அரச மரத்தை நாராயணாக பாவித்து நாட்கள்ல விரதம் மேற்கொண்டு மதிய இலையில் சாப்பிட வேணும். காகத்துக்கு உணவு வைத்த பிறகுதான் நாம சாப்பிடணும். அமாவாசை நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் நம் முன்னோர்களுக்கு போய் சேரும்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு சேரும் புண்ணியம் யாவும் நமக்கும் வந்து சேரும். நமக்கு மட்டுமின்றி நம் சந்ததிக்கும் வந்து சேரும்னு சொல்லப்படும். அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இந்த நாளில் என்ன செய்யலாம் என்பதுனா, வருடத்தின் எந்த வழிபாட்டை வேண்டுமானாலும் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் முன்னோர் வழிபாட்டை மட்டும் ஒருபோதும் செய்யாமல் இருக்கக்கூடாது. பாவித்தும் 108 முறை வலம் வருவதன் மூலம் எல்லா விதமான நன்மைகளும் பெற முடியும். மக்கள் சக்தி நிறைந்தவர்கள். அவர்களின் ஆசீர்வாதத்தால் புண்ணியமும் செல்வமும் கிடைக்கும் சொல்லுவாங்க. எனவே நம்முடைய வீட்டு வாசல காத்திருக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேணும். காலை 6:30 மணிக்குள் தர்ப்பணம் கொடுப்பது நல்ல பலனை அளிக்கும். அப்படி கொடுக்க முடியாதவங்க சூரியன் மறைவதற்குள் தர்ப்பணம் செய்யலாம். ராகு காலம் யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்திற்கு பொருந்தாது. எனவே மற்ற நேரங்களை தர்ப்பணம் கொடுக்கலாம். மதிய வேளையில தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்ததாக சொல்லப்படுது. தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களின் கோத்திரம், குலதெய்வம், 3 தலைமுறையின் பெயர்களை கூற வேணும். அமாவாசை நாளில் யாரெல்லாம் பித்ருக்கள் என்று சொல்லப்படும் முன்னோர்களை, பெற்றோர்களை முறையே வழிபட்டு வணங்கி ஆராதிக்கிறாங்களோ அவர்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கும். அமாவாசை நாளில் பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம். அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரோ, சாப்பிடாமல் இருக்கிறாரோ என்று மனைவியும் விரதம் இருக்கக்கூடாது. கணவன் இருக்கும்போது அவர்களை சுமங்கலிகள் என்று சொல்வாங்க. மலிங்கள் ஒருபோதும் அமாவாசை நாள விரதம் இருக்கக்கூடாதான். மனைவியானவள் விரதம் இருக்காமல் சாப்பிட வேண்டும். இன்னொரு விஷயம், அமாவாசையில விரத நாளில விரத படையலாக மாமனார் மாமியாருக்காக சமைக்கும் உணவை வெறும் வயிற்றுடன் சமைக்கக்கூடாது என்று காலை உணவை எடுத்துக்கொண்டு பிறகுதான் சமைக்க வேணுமா. அமாவாசை நாளில் காலையில் தர்ப்பணம் செய்ய வேணும். காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேணும். பின்னர் நம் முன்னோருக்கு பிடித்தமான உணவை இலையில் வைத்து அவர்களின் படங்களுக்கு பூக்களிட்டு குடும்பத்துடன் வணங்க வேண்டும். பின்னர் காகத்துக்கு சமைத்த உணவை அனைத்திலிருந்தும் கொஞ்சம் எடுத்து வழங்க வேணும். இதன் பின்னர் இலையில உணவு சாப்பிட வேணும். முக்கியமாக முன்னோரை நினைத்து 4 பேருக்காவது உணவு வழங்க வேண்டும். இருப்பதிலே மிகப்பெரிய புண்ணியத்தை அள்ளித்தரும். அதனால் நம் முன்னோர்களை செய்கின்ற எல்லா காரியங்களும் 3 மடங்கு பலன்களை நமக்கு வழங்குவதாக இருக்கும். மாலையில் அவசியம் விளக்கேற்ற வேணும். மீண்டும் குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து நம் முன்னோர்களை, இறைவனையும் நமஸ்காரம் செய்ய வேணும். அமாவாசை அன்று இரவு தர்ப்பணம் செய்த கணவருக்கு டிஃபன் உணவு தான் கொடுக்கணும். மனைவியானவள் டிஃபன் சாப்பிடணும், கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடணும். அப்போது தான் மாமனார் மாமியாரின் ஆசீர்வாதம் முழுமையாக மருமகளுக்கு கிடைக்கும் என
ஐதீகம் உள்ளது. இன்றைய தினம் விரதம் இருப்பவங்க வாசல்ல கோலம் போடக்கூடாது, மாமிசமும் சாப்பிடக்கூடாது, யாரையும் கோபமாகவும் பேசக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.